மதுரையில் தவேக இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றதில் மாலை முதலே மாநாட்டு திடல் களை கட்ட துவங்கியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் விடிய விடிய தொண்டர்கள் குவிந்தனர். மேலும் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் பெண்களும் ஆண்களும் அதிக அளவில் ஆர்வமுடன் மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் பெண்களின் பாதுகாப்பிற்காக தனியாக 50 பெண் பவுன்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். மதுரையில் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி பகுதியில் 506 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக மாநாட்டு மேடை உச்சியில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்று குறிப்பிட்டு அண்ணா, எம்ஜிஆர், விஜய் படங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இம்மாநாட்டில் 2 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் நடந்து சென்று விஜய் பார்க்கும் வகையில் சுமார் 800 மீட்டர் தூரத்திற்கு ரேம்ப் வாக் நடைமேடை அமைக்கப்பட்டிருந்தது. மாநாட்டு திடலில் இரவை பகலாக்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட உயர் மின் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அனல் பறக்கும் தொண்டர்கள் மத்தியில் உற்சாக குரலில் பேசிய விஜய், பாஜக தனது கொள்கை எதிரி எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் தனது முதல் எதிரி எனவும், மை டியர் ஸ்டாலின் அங்கிள், உங்கள் ஆட்சி வெரி வெரி ராங் அங்கிள் எனவும் விஜய் பேசினார். மேலும் அதிமுகவிற்கு தனது ஆதரவை தெரிவித்து தொண்டர்கள் மத்தியில் விஜய் தனது உற்சாக குரலில் பேசினார். தொடர்ந்து தவேக மாநாட்டில் பேசிய விஜய், தவேக கையில் எடுத்துள்ள அரசியல் உண்மையான அரசியல், உணர்வுபூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லது மட்டுமே செய்யும் அரசியல் என பேசினார். ஒரு காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் எனவும் விஜய் எம்ஜிஆர் பாடல்களை மேடையில் பாடி பேசினார். 234 தொகுதிகளிலும் விஜய்தான் போட்டி. விஜய் பேச்சு. தவேக மதுரை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். பரந்தூரில் விவசாய நிலங்களை அழித்து புதிய விமான நிலையம் கட்டும் முடிவை கண்டித்தும் தீர்மானம். ஆவண கொலைகளை தடுக்க தனிச்சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். சுதந்திரமாக மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதற்கும் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்திருப்பதற்கும் காரணமான திமுக அரசிற்கு கண்டனம். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை, அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதையும் தடுக்க தவறி வரும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கடும் கண்டனம். அவுட்சோர்சிங் முறையில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வு மையங்கள் வாயிலாக நேர்மையான முறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தவேக மாநாட்டில் விஜய் ஆவேச பேச்சு. மொத்தத்தில் மதுரை மாநகரம் விஜய் தொண்டர்கள் மத்தியில் ஸ்தம்பித்து போனது.